நான் கேட்கிறேன் பெரியவர்களே, எங்களுடைய இந்த கூட்டணிக்கு யார் இலக்கு? இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஊழல்வாதி ஜெயலலிதாவை ஆட்சியிலே விட்டு இறக்க வேண்டும். ஜெயலலிதாவை மீண்டும் ஆட்சியிலே ஏறாமல் தடுப்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏன் அதிமுகவை ஆட்சியிலே இருந்து இறக்க வேண்டும்? ஏன் ஜெயலலிதாவை இறக்க வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். 2011 அதிமுகவோட கூட்டணி வைத்து நாங்கள் சென்றோம். அதிமுகவோட கூட்டணி வைத்து சென்றவர்கள் எங்களுக்கும் அதிமுகவும் என்ன சொத்து தகராறா, இல்லை பங்கு போடுவதிலே தகராறா? எதுவுமே இல்லையே. நாங்கள் கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்ன? சட்டமன்ற தேர்தல் முடிந்து உள்ளாட்சி தேர்தல் முடிந்தது. உள்ளாட்சி தேர்தல் முடிந்த உடனே பஸ் கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்தினார். கிட்டத்தட்ட 75 இருந்து 80% 10 ரூபாய்க்கு சென்று கொண்டிருந்த பஸ்ஸிலே ஏறி 10 ரூபாய் கொடுத்தால் கொண்டு சென்று இறங்க வேண்டிய இடத்திற்கு 18 ரூபாய் கட்டணத்தை நிர்ணயித்தார். உண்மையா இல்லையா? 17 ரூபாய் 75 பைசா விற்ற 1 லிட்டர் பாலினுடைய விலை இன்றைக்கு 34 ரூபாய் ஆக்கி இருக்கிறது இந்த அதிமுக அரசு. உண்மையா இல்லையா? தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அந்த கடனை எல்லாம் ஒழித்து கடனாளி என்கின்ற தலை குடிவிலே இருந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழரையும் மீட்டெடுக்க வேண்டியது என்னுடைய அரசு என்று கொக்கரித்து விட்டு போனவர் ஜெயலலிதா. என்ன செய்திருக்கிறார்? இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டு காலத்தில் 2,47,000 கோடி ரூபாய் கடனை வாங்கி இன்றைக்கு இங்கே இருக்கின்ற தாய்மார்களே யாரேனும் கருவுற்றிருந்தால் கூட நாளை பிறக்கப் போகின்ற குழந்தைக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாது. ஆனால் நாளை பிறக்கின்ற குழந்தையுடைய தலையில 33,000 ரூபாய் கடனை சுமத்திய மிகப்பெரிய ஒரு தேச துரோக குற்றவாளியை போல இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இன்றைக்கு தமிழகத்தை விட்டு முதலில் அகற்றப்பட வேண்டியவர் என்பதை மட்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்ள